வணக்கம் கும்பராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. சார், எல்லாரையும் நான் ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது, எல்லாரையும் பார்த்து இவங்க ஸ்தானத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடிகிறது. ஆனாலும் கூட இருந்தே குழிபறிக்கிறவங்கள என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்களே, அவங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிடுறேனே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கொறி ஒன்று மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொரியோடு தான் இன்றைக்கி இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அன்பர்களே, இன்றைய வாரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தின் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் போகிறார். இதனால் உங்களுக்கு மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத இந்த வாரத்தை செக் பண்ண போகிறோம். முக்கியமாக குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்து தன் பார்வையாக லாபஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால குடும்பத்திலே குழப்பங்கள் இருந்தாலும் பணவரவுக்கு தடை ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுறாரு. ஏன்னா உங்கள் ராசியை குரு தன் பார்வையாலை பார்ப்பது பிரசித்தமான பார்வையான 9ஆம் பார்வை. அதுபோல் லாபஸ்தானத்தையும் அவரே குருவை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தை துலாஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போது குருவின் பார்வையும் சனீஸ்வர பகவானின் பார்வையும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக அமைகிறதுனாலே உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய குடும்பத்திலே அமைத்து கொடுத்து விடுவது. கொஞ்சம் தாமதமான லாபமாக இருக்கும் வழியே லாபம் வராமல் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடன் சுமை குறையுமா அப்படின்னா கடன் சுமை இருக்கத்தான் செய்யுது. அதை குறைப்பதற்காகத்தான் சூரிய பகவான் 6ஆம் இடமான கடகராசியில் உட்காந்துட்டார். அதனால் கடன் சுமை குறையத்துக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறார். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான தான் 12ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் புதனுடன். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகளும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. எதிர்பாராத செலவுகள் நீங்கள் என்ன பண்ணணும், இது தேவையான செலவு தேவையற்ற செலவு மட்டும் பிரிச்சுக்கிடணும், அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போதும். ரெஸ்ட் அஷ்யூர்டு. செவ்வாய் பகவானும் நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். 3ஆம் இடத்துக்குரியவர் அவர், முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் அவர். அதனாலே வேலை தேடும் நண்பர்கள் கொஞ்சம் முயற்சியுடன் வேலைகள் தேடினீர்களால் வேலை கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வேலையில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிக்கிடுங்க. முதல்ல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்யூப் யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் திஸ் அப்படின்னு சொல்லுவான். அதனால் முதல்ல நீங்கள் எவ்வளோ தூரம் படித்து வைத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற இந்த 7ஆம் பாவம் சொல்லுகிறது. அதனால் கொஞ்சம் அதை பற்றி பார்த்துக்கிடுங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி இருக்குது, செல்லத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க. அவங்க உங்கள் தலையில் ஏறி உட்காரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருந்தாலும் மனசில் அவங்கள வச்சுக்கிடுங்க. வெளியில் கொஞ்சம் பயத்தை காட்டுங்க. ஏன்னா படிக்கணும் இல்லைங்களா, அவங்க படிக்காமல் கொஞ்சம் ஆட்டம் போடுறது அப்படிங்கிறது நடக்குது. அதனால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். முதலீடுகள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனால லாபத்தை நோக்கிய செய்கைகள் எல்லாம் உங்களுக்கு லாபம் வரும். பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. கேபிட்டல் முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டியது, ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களாக இருந்தால் திதி கொடுத்து, அவசியம் மோட்ச தீபம் அப்படிங்கிற விஷயத்தை நெய்யில் தீபம் போட்டு சுவாமி கோவிலில் கொண்டு போய் சாயங்காலம் ஏற்றிட்டு வாங்க. அவர்களுடைய ஆசையாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். கடன் ஒழியும், மருத்துவ செலவு குறையும், வழக்குகள் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வம்பு இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அன்பர்களே, இந்த காணொலியிலே ஏதேனும் கமெண்ட்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள்.
இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஷேர் லைக் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அவசியம் அதிகம் பண்ணுங்கள். எங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணால் தானே கண்டினியூவாக நாம் காணொளி பார்க்க முடியும். அதனால் அதையும் பண்ணுங்கள். மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.